Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 1 மார்க்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. சோ 10th இங்கிலீஷ்க்கு நம்ம நிறைய பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் அப்லோட் பண்றோம். ப்ளஸ் ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம். சோ உங்களுக்கு இந்த ஆன்சர்ல ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கீழ கீ ஆன்சருக்கு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான சினானிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரேஷ். தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இது சினானிம்ஸ்க்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸ்க்கு தனியாக வந்து ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டிஸ்அக்ரிமெண்ட். அதே மாதிரி ஃபிஃப்த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டிஸ்டர்பிங். சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இந்த 1 மார்க்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 7th-லேருந்து 12 வரைக்கும் ஆன்சருக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ 7th-க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. 8th-க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சூப்பர் நேச்சுரல். இது வந்து ப்ரிஃபிக்ஸ். 9th-க்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஐஎம்எஃப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு வந்து சொல்லுவோம். ஸோ 10th-க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷட் டவுன். 11th-க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 12க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ரிப்போஷன் அதெல்லாம். ஸோ அதே மாதிரி 13, 14க்கான ஆன்சர் பார்க்கலாம். 13க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. 14வது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. கிராமர் பார்ட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஒரு டைம் வந்து நல்லா தரவாக பார்த்துட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸிங் த ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எழுதணும்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்து 1 by 1 நான் அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் எல்லாமே வந்து இருக்கும். இதில் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டு 1 by 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7th-லேருந்து பார்க்கலாம். 7th-க்கான ஆப்ஷன் பி. 8th-க்கு ஆப்ஷன் சி. 9th-க்கு ஆப்ஷன் சி. 10க்கு ஆப்ஷன் சி. 11க்கு ஆப்ஷன் பி. 12க்கு ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. என்னென்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. 13க்கு ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் 1 by 1 நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்டில் வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.